கல்வெட்டு இல்லைங்கய்யா. முக்கியமான கல்வெட்டுல வந்து என்ன எதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க? அதை கூறுறீங்களா? முக்கியமான கல்வெட்டு, முக்கியம் இல்லாத கல்வெட்டுன்னு பிரிக்க முடியல. இருந்தாலும் கல்வெட்டை பத்தி ஃபுல்லா சொல்லிடவா? சரி, பரவாயில்லையா? சொல்லிருங்கய்யா, சொல்லிருங்கய்யா. கல்வெட்டுனா சும்மா வரலாற்றை சொல்றதில்ல. இறைவன் என்ன கல்வெட்டு மூலமா தான் நம்ம தெய்வ விக்கிரகங்கள் இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரிய வரும். அதனால கல்வெட்டு இல்லாம தெய்வ விக்கிரகங்களை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியவே முடியாது. ஆமாங்கய்யா. அதனால நான் ஃபுல்லா கல்வெட்டுல என்ன இருக்குங்கிறத நான் என்னென்ன எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றேன். சரிங்கய்யா. மேற்கொண்டு ஏதோ ஃபர்தரா திருப்பி மேற்கொண்டு எனக்கு கிடைக்க கூட நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற பிற்காலத்துல. சரிங்கய்யா. ஏற்கனவே அவரு சிவ கருணாமூர்த்தி தான் நான் ஆமாங்கய்யா. 3 கல்வெட்டை பத்தி சொன்னேன். ஒரு 3 பேரு லேடிவா உங்கள்ட்ட தான் சொன்னேன். ஆமாங்கய்யா. அதாவது அதாவது ஆரம்ப கால சோழர்களாக அவங்களுடைய காலத்துல, அதாவது விஜயாலய சோழத்தேவர்ல இருந்து மதுராந்தக விஜயாலய சோழத்தேவர் காலத்திலிருந்து உத்தம சோழன் என்று சொல்லக்கூடிய மதுராந்தக தேவர் அவருடைய கால வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படி சொல்ல போனா 830 இருந்து 969 வரை, 969 15ஆல கூட்டினா ஒரு கூட்டிக்கிறீங்க அது வரை 969ல 969 பிளஸ் 15 கூட்டணும், அதாவது 885 வரை. அதாவது 830 இருந்து 985 வரை, அதாவது ராஜராஜ சோழன் காலனுக்கு முந்திர வருஷம் வரை அதுல பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் 3 பத்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த 3மே ராயல் லேடிஸ். ஒண்ணு வந்து சதிராயன் உத்தமசீலியார், சதிராயன் உத்தமசீலியார் ஒய்ஃப் ஆஃப் வண்ணாதுடையார் ஒரு அம்மாவும், அதுக்கடுத்தது மதுராந்தக தேவருடைய ஒரு குவீன், அதாவது அரசி, அவருடைய கல்வெட்டும், அதுக்கடுத்தது ஆரூரான் அம்பலத்தடிகள், இது ஒரு ராயல் லேடி, யாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. இதெல்லாம் இந்த கல்வெட்டுகள்லாம் இதான் ரொம்ப ரொம்ப பழமையான கல்வெட்டுகள், ரொம்ப முக்கியமானது. இது போக அதுக்கடுத்தது மண்டபம், அதுக்கடுத்தது கருவறை. கருவறையில இருக்கக்கூடிய வால் சுவர் இருக்கு. அது எப்படி கேட்டீங்கன்னா அந்த கருவறை சுவத்தை சுத்தியில நார்த் வெஸ்ட் காணும், அப்படின்னா தென்மை, அது வடமேற்கு மூலை, அதுல தெற்க நோக்கி இருக்கும் அந்த கல்வெட்டு. அல்லது அதுக்கடுத்தது கிழக்கையும் மேற்க இருக்கக்கூடிய கோபுரங்கள், கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம், அதுல இருக்கக்கூடிய கல்வெட்டு, அதுல பில்லர்கள், கோயில் இருக்கக்கூடிய கல் தூண்கள், இதெல்லாம் அது கல் தூண்கள்னா இல்ல மூலஸ்தானத்துல கருவறை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் இருக்கீங்க. அப்படி சொல்ல போனா இன்னும் கரெக்டா தெரிஞ்சுக்க சொல்றேன். மொத்தத்துல இந்த கோயில்ல 93 கல்வெட்டுகள் இருக்கு. எத்தனை கல்வெட்டுகள் இருக்குன்னு? 93 கல்வெட்டுகள் எப்படி இருக்கு? ஆவணப்படுத்திட்டாங்க. அதுக்கு வேண்டிய டாக்குமெண்டேஷன் முடிஞ்சிருச்சு. எண்ணும் இருக்கு, அதுக்கு எண்கள் போடப்பட்டிருக்கு. அதனால ரொம்ப சேஃபா இருக்கு கல்வெட்டு. கல்வெட்டு பதிவுல இருக்கு, பேப்பர்ல இருக்கு, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. யாரால? நம்ம மத்திய தொல்லியல் துறை சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் துறை இலாக்கா, அவங்கள்ட்ட இருக்கு. நம்ம ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்திய தொல்லியல் துறையில மெட்ராஸ்ல ஒண்ணு இருக்கு, சென்னை சாப்டர், சென்னை சர்க்கிள், அவங்கள்ட்ட இருக்குது. எல்லாமே இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கு. ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டோட, அவங்கள்ட்ட இருக்கணும். ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப தூங்குற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட மந்திரிக்கு நான் எவ்வளவு மெயில்ல வைக்கிறேன், அந்த மெயில் எதுவும் ரிப்ளை எல்லாம் வர்றதில்ல. அத பத்தி அவர் வெளியவும் பேசுறது இல்ல. 2 ஒண்ணு நாலேஜ் இல்லாம இருக்கு, ஒண்ணு போதுமான புரிதலும் அறிவும் இல்லாம இருக்கணும், இல்லன்னா பதில் சொல்றதுக்கு பிரியம் இல்லாம இருக்கணும். 3வது என்னன்னா, இவங்க யாரு கேட்கறது, நம்ம இதுக்கு பதில் சொல்லி ஒரு ஏகாதிபத்திய ஒரு எண்ணத்துல இருக்கணும். இந்த 3 தான் காரணமா இருக்கணும். அந்த துறைக்குள்ள சம்பந்தப்பட்டதுக்கு 5 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த மாநில தொல்லியல் துறைக்கு எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்ல கொடுக்குறாங்கல்ல, ஒதுக்குவாங்கல்ல நம்மளுடைய வரி பணத்தை, அது வந்து 5 கோடி கொடுக்குறாங்க. 5 கோடி தான் கொடுக்குறாங்க. 5 கோடியை வச்சு ஒரு கோயில கூட நம்ம புனரமைக்க முடியாது, மிகப்பெரிய பெரிய கோயில்களை. உதாரணத்துக்கு பெருமுக்கில் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கோயில், 2 கோயில் இருக்கு. அங்க ஏற்கனவே தொழில் துறை எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி போர்டுகிட்டெல்லாம் போட்டுக்காங்க. உள்ள போய் பார்த்தா வயிறு எரியும், வயிறு உண்மையிலே எரியும். பெட்ரோலை ஊத்தி கொடுத்தா எப்படி எரியுமோ அது மாதிரி எரியும். போய் பாத்தீங்கன்னா அதை பத்தி பேச விரும்பல, இன்னொரு நாளைக்கு பேசுறேன். அவங்களால இவங்கள்ட்ட இந்த ஆவணங்கள்லாம் இருக்கு, நம்ம வாங்கிக்கலாம். ஆனா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் கடுமையான அபாயத்தில் இருக்கு. எந்த நேரத்திலும் இவைகள் அழிக்கப்படலாம். காரணம், அங்க இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு கல்வெட்டை பத்தி எந்த நாலேஜும் தெரியாது. ஒரு 100 கேள்வி நான் கொஸ்டின் பண்ணி போறேன், அவர் 0 தான் எடுப்பார். 0 மார்க், 0 மார்க் தான் அவர் எடுப்பார். அந்த கோயில்ல இருக்கக்கூடிய
யாருன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரையும் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட ஜாயிண்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் 3 பேருக்கு பரிச்சு வச்சேன்னா கல்வெட்டு சம்பந்தமா இப்ப ஒரு 100 கேள்வி கேட்டேன்னா 100 கேள்வியில அநியமா அவங்க 0 தான் எடுப்பாங்க. 1 எடுக்க முடியாது, 2 எடுக்க முடியாது. அதிகாரப்பூர்வமா சொல்லுவேன், நாளைக்கு வேணா பரிச்சை வைக்கிற வர சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களால எடுக்க அப்ப எவ்வளவு அதிகாரமா சொல்றேன், அதிகாரப்பூர்வமா சொல்றேன். அவங்களால நாலேஜ் இல்ல, காரணம் அவங்கள படிக்கல. பிஎல் படிச்சா உடனே பரிச்சைன்னு சொல்லி எழுதுறது ரொம்ப தவறானது. எபிகிராபின்னா கல்வெட்டு இலாக்கால கல்வெட்டு பரிச்ச பிஏ எபிகிராபின்னு இருந்துச்சு அந்த காலத்துல, ஒழிச்சு போட்டாங்க. பிஏ ஹிந்துயிசம் இருக்கணும், பிஏ வைணவிசம் இருக்கணும், அதாவது பிஏ சைவசம் இருக்கணும், பிஏ வைணவசம் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா தவறுதலா சொல்லல, நேர்மையா சொல்ல போனா பிஏ கிறிஸ்டியானிட்டி இருக்கணும், பிஏ இஸ்லாம் இருக்கலாம், பிஏ பௌத்தம் இருக்கலாம், பிஏ ஜெயினம் இருக்கலாம். அவங்களுக்கு பெரிய படிக்கணும். அதுல படிச்சுட்டு அதுக்கு பிறகு எபிகிராபில படிச்சிருக்கணும். எபிகிராபின்னா கல்வெட்டு இலாக்கால நடத்தக்கூடிய பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சு பிஹெச்டி பண்ணிருக்கணும். அவங்களத்தான் ஈஓ போட்டா அதோட மரியாதை தெரியும். கண்டிப்பாங்க. அப்போ வேண்டாம், தேங்காயை ஒரு பிராணிகிட்ட கொடுக்குறோம், ஒரு மிருகத்திட்ட, ஏதோ ஒரு மிருகத்திட்ட கொடுக்கணும் தேங்காய். அதை வச்சுட்டு என்ன செய்யாது? என்ன செய்ய போகுது? ஒண்ணுமே உடையாது, பொருத்திக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அது மாதிரி சம்பந்தப்படாத ஆளுகள் இதுல போடக்கூடாது. அறிவுள்ள பெரிய பெரிய நிறைய படித்த மாந்தங்களை இதுல போட வேண்டிய ஒரு பெரிய இலாக்கா. கண்டிப்பா இல்லாம எம்ஏ படிச்சிருக்காரு, ஒருத்தர் பிஏ படிச்சிருக்காரு, அதுக்கு அரசாங்க பரீட்சையில பாஸ் பண்ணிருக்காரு, அதுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தா பிஎல் படிச்சிருக்காரு. பிஎல்ங்கிறது பிரிட்டானிய கிறிஸ்தவர்களால இயற்றப்பட்ட சட்டத்துல வராது. அத இந்திய சுதந்திரம் பெற்றபோது அது அங்கீகாரம் பட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போட்டுருக்காரு, அவ்வளவுதான். அப்படின்னா கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு தான் இந்த இது இங்கிலீஷ்காரங்க வந்தே நம்மளுக்கு 250 வருஷம் ஆச்சு.